மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அல்லாஹ்வின் பார்வையை சூழ நினைத்தால் சூழ முடியாது. அந்த அல்லாஹ் நினைத்தால் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து விடுவான். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அல் கபீருல் முத்தஆல். அவன் யார்? அவன் யார்? மறைவானவற்றின் ஞானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சவாஉன் அலைமின்கும் மன் அஸ்ரல் கௌல வமன் ஜஹர பிஹி வமன் ஹுவ முஸ்தக்பின் பில்-லைலி வஸாரிபுன் பின்-நஹார். நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அறிவார், நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவார், நீங்கள் பகலிலே செய்தாலும் அல்லாஹ் அறிவார், நீங்கள் இரவிலே செய்தாலும் அல்லாஹ் அறிவார். இன்னஹு யஅலம் இன்னஹு யஅலம் தபீப நம்லத்தின் சௌதா வ பிஸக்ரத்திஸ் ஸம்மா வ லைலத்தில் ظுலுமா. அல்லாஹ்வின் அறிவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அளந்தார்கள் தெரியுமா? ஒரு கருப்பு எறும்பு ஒரு இருள் சூழ்ந்த நேரத்திலே ஒரு கருப்பு பாறையிலே ஊர்ந்து செல்லுகிறது. உங்களால் பார்க்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியுமா? ஆனால் அந்த அல்லாஹ் அந்த கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த கருப்பு எறும்பு நடக்கக்கூடிய சத்தத்தையும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த எறும்பு மனதிலே என்ன நினைக்கிறது என்பதையும் அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் அறிவை பாருங்கள், அல்லாஹ்வின் அறிவை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத் அப்ஹர். அல்லாஹ்வின் அறிவை நீங்கள் எழுதுங்கள், அல்லாஹ்வின் அறிவை நீங்கள் எழுதுங்கள். 7 மரங்களை நீங்கள் பேனாவாக்குங்கள், கடல்களை எல்லாம் மையாக்குங்கள். 7 கடல்களுடைய மைகளையும் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் அந்த அல்லாஹ்வின் அறிவை உங்களால் எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைப் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மா லா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். மறுமையின் ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, மலையின் ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நீ நாளை என்ன செய்வாய் என்ற ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. உன்னுடைய மரணம் எங்கே நிகழும் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. அன்பிற்கினியவர்களே, ஏன் ஒரு வசனத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறினார், மூமின்களின் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பயத்தால் அஞ்சி நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய வசனங்களால் அவர்களின் உள்ளத்தில் உள்ள இறையச்சம் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்கிறார், மறைவானவற்றின் ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. கடலின் ஞானம், தரையின் ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இந்த பூமியிலே விளையக்கூடிய தானியங்களின் ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. மறைவான எல்லாவற்றின் ஞானமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ் வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். இந்த பூமியிலே, இந்த வானத்திலே அந்த அகிலத்தின் அதிபதி மட்டுமே மறைவானவற்றின் ஞானத்தை வைத்திருக்க முடியும். வேறு யாராலும் அந்த மறைவானவற்றின் ஞானத்தை வைத்திருக்க முடியாது. இன்று என்ன நிலைமை? மனிதர்கள் பேசுகிறார்கள், முஸ்லிம்கள் பேசுகிறார்கள், சில மார்க்க அறிஞர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அந்த மறைவானவற்றின் ஞானம் இருக்கிறது என்று, இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நல்லவர்களிடத்திலும் அந்த மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது என்று, இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் அந்த நல்லவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது என்று. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு என்ன சொல்லுகிறான் தெரியுமா?
நபியே மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், குல் லா அம்லிகு லகும் நஃபஅன் வலா தர்ரா, உங்களுக்கு என்னால் எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாது. குல் லா அகூலு லகும் இன்னி கஸாயினுல்லாஹ் வலா அஅலமுல் கைப் வலா அகூலு லகும் இன்னி மலக். நான் சொல்லவில்லையே உங்களிடத்திலே, நான் சொல்லவில்லையே நான் என்னிடத்திலே அல்லாஹ்வின் கஜானா இருக்கிறது என்று என்ன சொல்லுகிறார்கள் என்று அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே வானம் பூமியின் மறைவானவற்றை சாதிகள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே சொல்லுங்கள், உங்களிடத்திலே மறைவான ஞானம் இல்லை. மறைவான ஞானம் உங்களிடத்திலே இருந்தால் நீங்கள் நன்மைகளை அதிகரித்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு வ யுர்திக பிகைரின் ஃபலா ராத லிஃபضலிஹி குல் லவ் குன்த அஅலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைர். அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே உங்களுக்கு ஒரு தீமையை கொடுத்தால் அல்லாஹ்வை தவிர அந்த தீமையை யாராலும் நீக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அல்லாஹ் நன்மையை செய்தால் அந்த நன்மையை அல்லாஹ்வை தவிர யாராலும் மாற்ற முடியாது. எனக்கு மறைவானவற்றின் ஞானம் இருந்திருந்தால் நான் நன்மைகளை அதிகரித்திருப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, இப்போது சொல்லுங்கள், மறைவானவற்றின் ஞானம் யாரிடத்திலே இருக்கிறது? மறைவானவற்றின் ஞானம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அதை அல்லாஹ் இந்த பூமியிலே வாழக்கூடிய எந்த மனிதருக்கும், எந்த நபிக்கும், எந்த வலிக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய கூற்று. இந்த அல்லாஹ்வின் வல்லமையை புரியாத காரணத்தால் மக்கள் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், யார் தெரியுமா உங்கள் இறைவன்? அலம் தர அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ சخر الشمس والقمر كل يجري لأجل مسمى وإن الله بما تعملون خبيرا ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه الباطل. அல்லாஹ் சொல்லுகிறார், இரவை பகலிலே நுழைக்கிறார், பகலை இரவிலே நுழைக்கிறார், உயிர் உள்ளவற்றின் ஞானத்தை வைத்திருக்கிறார். அவன்தான் உண்மையான இறைவன். அவனை தவிர அழைக்கப்படுகிற, அவனை தவிர பிரார்த்திக்கப்படுகிற மற்ற அனைத்தும் பொய்யானவை. அன்பிற்கினியவர்களே, இந்த அல்லாஹ்வின் தன்மைகளை உணராத காரணத்தால் இன்று மக்கள் அந்த அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்விற்கு இணையாக தங்களுடைய தெய்வங்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், வகுலில் ஹம்துலில்லாஹ் குலில் ஹம்துலில்லாஹ் லம் யத்தகிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யுன் மினல் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. நபியே, அல்லாஹ் தான் புகழுக்குரியவன். அவன் தனக்கென எந்த மகனையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய ஆட்சியில் நிகழானவர்கள் யாரும் இல்லை. அவன் பலகீனத்தின் காரணத்தால் தனக்கு நண்பர்களையும் எடுத்துக் கொள்ளவில்லை. நபியே, அல்லாஹ்வின் புகழை மக்களுக்கு புகழ்வீராக. இன்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விற்கு மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று. நான் கேட்கிறேன், அவர்களிடத்திலே எங்கேயாவது பைபிளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு தான் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லியிருக்கிறார்களா? இதனுடைய தாற்பயம், இதனுடைய விபரீதம் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் மரியமை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் கோபத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் சூரத்துல் மரியமை எடுத்து படித்து பாருங்கள். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த வானம் வெடித்து சிதற
அவனுடைய ஆட்சிக்கு நிகராக, அவனுடைய ஆட்சிக்கு சமமாக உலகத்திலே எந்த ஆட்சியும் இல்லை என்று இன்று சொல்லுகிறார்கள் மக்கள். அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியின் ஆட்சியை பங்கு வைத்துக் கொடுத்திருந்தார் என்று, வானம் பூமியை அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள் என்று என்ன தேவை இருக்கிறது அன்பிற்கினியவர்களே? அல்லாஹ் பலகீனமானவனா? ஒரு மனிதனிடத்திலே, அதுவும் ஒரு கழிவை சுமக்கக்கூடிய மனிதனிடத்திலே அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பதற்கு அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், அம்மன் خلق السماوات والارض وانزل لكم من السماء ماء فانبت به حدائق ذات بهجة ما كان لكم ان تنبتوا شجرها أإله مع الله بل هم قوم يعدلون. சூரத்து நம்லுடைய வசனங்கள். அல்லாஹ் கேட்கிறார், இந்த வானம் பூமியை படைத்தது யார்? இந்த வானம் பூமியை படைத்தது யார்? வானத்தை படைத்தது அல்லாஹ்வா இல்லை அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா? பூமியை படைத்தது அல்லாஹ்வா அல்லது நாகூர் ஆண்டவரா? யார் தாவரங்களை விளைவிப்பவன்? நீங்கள் கண்மூடி இருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு ويكشف السوء ويجعلكم خلفاء الأرض أإله مع الله بل هم قوم تذكرون. என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் சென்று கேளுங்கள், யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற தெய்வங்களை மற்ற சமாதிகளிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறார், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. நீ கஷ்டத்திலே சிக்கி துடிக்கும் பொழுது நீ அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார்? யார் பதில் கொடுக்கிறார்? நீ நோயை அழைத்தால் அந்த நோயை குணப்படுத்துபவன் யார்? நீ கஷ்டத்திலே அழைத்தால் அந்த கஷ்டத்தை குணப்படுத்துபவன் யார்? அல்லாஹு மஅல்லாஹ், அல்லாஹு மஅல்லாஹ். அல்லாஹ்வுடன் வேறு தெய்வங்கள் இருக்கிறதா? வேறு கடவுள் இருக்கிறதா உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு? முக்கியவர்களை கேவலம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தின் இழிவு என்ன தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால சமூகத்தில் வாழ்ந்த மனிதன் கூட கஷ்டத்திலே உதவி செய்பவன், கஷ்டத்திலே அழைத்தால் உதவி செய்பவன் அல்லாஹ் என்று நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا غَشِيَهُمْ مَوْجٌ كَالظُّلَلِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மக்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அலைகளால் ஆபத்துகள் ஏற்பட்டால் யாரை அழைப்பார்கள்? யாரை அழைப்பார்கள்? லாத் உஸ்ஸாவை அழைத்தார்கள், அவர்களின் தெய்வங்களை அழைத்தார்கள், அவர்களின் நல்லவர்களை அழைத்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த முஷ்ரிக் அல்லாஹ்வை அழைத்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கஷ்டத்திலே அப்துல் காதர் ஜெயிலானி என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, கஷ்டத்திலே நாம் ஒரு ஆண்டவரை அழையுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, நோயை குணப்படுத்துவதற்கு நாம் ஒரு ஆண்டவரிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, எந்த மதத்திலே நீங்கள் பிறந்தவர்கள்? எந்த மார்க்கத்திலே நீங்கள் பிறந்தவர்கள்? தொழுகையிலே தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். தொழுகையை முடித்துவிட்டு அதே தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய இடத்திலே நாம் ஒரு ஆண்டவரை உதவி செய்யுங்கள் என்று அழைக்கிறீர்களே, அந்த அழைப்பை அவர் செவிமடுக்க முடியுமா? கருணையாளன், கருணையாளன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் சொல்கிறார், நபியே, இந்த மக்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டார், நீ சொல், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. அவன் அழைக்கட்டும், அவன் அழைக்கட்டும், நான் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். யா அல்லாஹ் என்று
மக்கியவர்களிடத்திலே, 2 மண்ணோடு மண்ணாக மக்கியவர்களிடத்திலே நீங்கள் சென்று எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறீர்களே, எங்களுடைய பாவங்களை மன்னிங்கள் என்று கேட்கிறீர்களே, எங்கள் நோயை குணப்படுத்துங்கள் என்று கேட்கிறீர்களே, என்ன அழைப்பு தெரியுமா? கல்பா சித்தி எதை ஹீரல்மா ஒரு தண்ணீருக்கு அருகிலே நின்று கொண்டு, தண்ணீரே என் வாய்க்கு வாய் என்றால் தண்ணீர் வருமா? அப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்புக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது. அன்பிற்கினவர்களே, நான் கேட்கிறேன், அல்லாஹ் கேட்கிறார், அம்மை யபுதவுல் ஹல்க தும்ம யுஈதுஹு வமன் யர்சுகுகும் மினஸ் ஸமா வல் அர்தி ஐலாஹும் மஅல்லாஹ் குல் ஹாத்து புர்ஹானகும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் வணங்குகின்ற அந்த வலிமார்கள், நீங்கள் அழைக்கின்ற அந்த வலிமார்கள் வானத்தை படைத்தார்களா, பூமியை படைத்தார்களா? ஏன் அவர்களிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? அவர்கள் எதை உங்களுக்கு கொடுக்க முடியும்? அவர்களுக்கே நன்மை செய்ய முடியாது, அவர்களுக்கே தீமை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பலவீனமானவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள். அந்த அழைப்புக்கு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். குல் ஹத்து புர்ஹானகும் இன் குன்தும் சாதிகீன். ஆதாரம்